அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு அதே மேல் மாவு பூரணத்தை வச்சு வித்தியாசமாக ஸ்ரீலங்கன் அண்ட் கோவன் ஸ்டைலில் நம்ம 2 சூப்பரான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று கோவன் இடியோ, இன்னொன்று ஸ்ரீலங்கன் காவரியா. இது 2 ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த குக்கிங் பீ தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ரெசிபி செய்கிறதுக்குமே முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை நம்ம ஃபஸ்ட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 2 ரெசிபியுமே செய்யறதுக்கு நான் மொத்தமாக 3 கப்பு அரிசி மாவை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணியை நான் எடுத்து கொதிக்க விட போகிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பும் அதோட ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நார்மலாக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கொதிக்கிற தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்க்க போகிறேன். 3 கப் அரிசி மாவுக்கு நான் 2 கப்பு கொதிக்கிற தண்ணியை தாராளமாக சேர்த்துட்டேன். 3வது கப்பு சேர்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். முன்ன பின்ன கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கொதிக்கிற தண்ணி எல்லா மாவுலேயும் பட்டு மாவு வெந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண அப்படியே மாவு ஒரு களி மாதிரி உருண்டையாக வரும். அதே மாதிரி மாவை எடுத்து கையில் பிசைஞ்சு பார்த்தோன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. நான் 3வது கப்பு ஊற்றும் போது மட்டும் 3/4வாசிக்கு மேலே தண்ணி யூஸ் பண்ணினேன். 1/4வாசி தண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து உருட்டும் போது மாவு சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இந்த மாவை பிசையணுன்னு கூட அவசியம் கிடையாது. நான் 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சேன். அதில் கிட்டத்தட்ட 2.25 கப் தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க. அடுத்ததாக பூரணத்துக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற கட்டி எல்லாம் கரைச்சிட்டு ஒரு கொதிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொர பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் துருகின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் இது வெல்லத்தெல்லாம் நல்லா உறிஞ்சி சுத்தமாக அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு மாறிடும். தேங்காவே நல்லா ஜூஸியாக ஆகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவும் இந்த தேங்காய் பூரணமும் தான் 2 ரெசிபிக்குமே ஒரு பேஸான ரெசிபி. ஒன்று என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். இதெல்லாம் நம்ம செய்ய போகிறது இந்த கோவா ஸ்டைலில் இடியோ. இதுக்கு பலா இலைகள் தேவை. பலா இலையை இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் மடித்து அதோட காம்பை இந்த இலையில் குத்தி ஒரு கோன் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மோதகம் எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை வரும். இந்த பலா இலைக்குள்ளே நம்ம மாவை ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக நம்ம இதை தண்ணி வச்சு தொட்டு இதை மெல்லிஸாக நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கையில் நனைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு பூரணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. பலா இலைகள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா வாட்டமாக இருக்கும். எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி சின்ன சைஸ் பலா இலை தான். அதனால நான் என்னோடய இடியோ கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்துச்சு. இப்போ பூரணத்தை வச்சுட்டு நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மேல் மாவு வச்சு இதை மூடிட போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பலா இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வாழை இலையே இந்த மாதிரி கோன் மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி டூத் பிக்ஸ் வச்சு நீங்கள் அதை தைச்சி நீங்கள் சூப்பராக இடியோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இட்லி குண்டான் சூடாக ரெடியாக இருக்குது. இதில் எல்லா இடியோவையும் வச்சு ஒரு 15 நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த பலா இலையெல்லாம் நல்லா வாடிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பலா இலையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஈஸியாக மோதகம் மாதிரியே இருக்குல்ல. இவ்வளோதாங்க. சிம்பிளாக கோவன் ஸ்டைலில் நம்ம இடியோ ரெடி பண்ணியாச்சு. இதே மேல் மாவு பூரணத்தை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் லாவரியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இன்னும் ரொம்ப சிம்பிள். இது இடியாப்ப அச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை போட்டு நம்ம பிழிய போகிறோம்.
ஒரே லேயர் மாவு மட்டும் நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து அது மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இடியாப்பம் சுற்றுற மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது மடிக்கிறதுக்கு வந்து சரியாக வராது. இந்த மாதிரி ஒரே லேயரை வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணம், உங்களுக்கு எவ்வளோ பூரணம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பூரணம் வச்சு அழகாக நீங்கள் மடித்து இதை வந்து 5 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வாழை இலையை வாட்டணும்லாம் அவசியமே கிடையாது. இப்போது இட்லி குண்டான் சூடாக ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லாவரியாவெல்லாம் வச்சுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். வாழை இலையெல்லாம் தானாகவே வாடிடுச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லாவரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த 2 சிம்பிளான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் புதுமையாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.